ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு தோப்பு தான் ப்ரோ. ரொட்டேட்டர் 1 மணி நேரம் வரும், ஓட்டி பார் ஓட்டணுமா. மாப்பிள்ளைக்கு வேறு 2 நாளாக உடம்பு சரியில்லை பாரு. இது ஒரு சைட்டும் ஓட்டிகிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறானோ. இங்கே வேலையே இல்லை. சரி நீ தூங்குடா, நான் ஓட்டிட்டு வந்துடுறேங்கிறேன். கம்முன்றுமாம்மா 2-3 நாளாக வேலையே இல்லை, செலவு கூட காய்ச்சி இல்லை, ரொம்ப டைட்டில் போயிட்டு இருக்குது. நீங்கள் வேறு நீ ஓட்டு நான் வந்துடுறேன். ஒரு 4 சுற்றுக்கு போது ஃபோன் அடி. 4-5 சுற்றுக்கு போது கூப்பிட்டு வந்துடுறேன். குறுக்கெல்லாம் ஓட்ட மாட்டார், நெட்டாக ஓட்டுவார், அவ்வளோதான். சரி என்னைக்கு வண்டி எடுத்தாலும் பின்னாடி ஒரு நூல் எடுத்து பின்னாடி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு வழக்கம்னு வச்சுக்காங்களேன். என்ன பாய், நானும் வரணும் போ, வர அதான் அது போய் வேலை செஞ்சுட்டு வரேன். ஓகேண்ணா, அதுங்காட்டி எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு வேலை வச்சுட்டுருக்குறாங்க, அதை முடிச்சுட்டு நாமளும் கிளம்பலாம் பின்னாடி. ஓகேண்ணா, மாப்பிள்ளை போயிட்டான், போய் 1/2 மணி நேரம் ஆகுது. ஃபோனும் பண்ணிட்டான், போயிட்டு நம்மளை ஓட்டிகிட்டு வர வேண்டாம். என்னமோ ஜெல் மோட்டரு மக்கர் பண்ணுது. நான் என்ன மக்கர் பண்ணுறதுதான் தெரில, பார்ப்போம். நம்ம போய் ஓட்டிட்டானா நான் பாதி வெயில் ஓட்டாகிறேன்னா தெரியல. ஆனால் ஓட்டியிருப்பான் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. வாட்டர் சைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும் ப்ரோ, வீட்டுக்கும் சைட்டுக்கும். மழையே இல்லை சுத்தமாக. அன்றைக்கி பெஞ்சுது, அதுக்கப்புறமேட்டு போனனால மறுபடியும் வரவே இல்லை. சோளை வச்சு கறிக்குது. சோளக்காட்டுக்காரர் காணும், இங்கே போயிட்டு வர தெரியல. மாப்பிள்ளை இதில் பூந்து போயிருப்பான். அதனால் போகிற நேரத்தில் தான் பூந்து போயிருக்கணும். இதில் போன மாதிரி தெரியல. நல்ல செடிலாம் பாரு என்ன கண்டிச்சல் இருக்குது. இப்போ சாவணும் அப்புறம் சாவணும்னு இருக்குது. இந்த வருஷம் வேறு மழையெல்லாம் வேற மாட்டேங்குது. பார்க்கலாம். மாப்பிள்ளைய ஆளையே காணாம இதில் தான் போயிருக்கிறான். மாப்பிள்ளை வேறு உடம்பு சரியில்லை ப்ரோ. தலைவர் பீக்கின்னு கிடக்கிறாரு. இதை ஓட்டிட்டு மாப்பிள்ளையை ரெஸ்ட் விட்டு ஆகிட்டான். எந்த தோப்பு போட்டான், அதான் ஏதோ ஓட்டின மாதிரி தெரியுது. அதான் வேற தோப்பான்னு தெரியல. இதில் போயிருக்கிற அந்த இடம். இதில் இப்படியே வந்து அவன் காரையிலே அப்படியே பின்னாடி போயிட வேண்டியதான். இது வாமலை போகிற தடம் இல்லை ப்ரோ, புது தடம். அதுதான் பிரச்சனையே. இப்போ நமக்கு இதில் எதில் போயிருக்கிறான் கரெக்டாக காணாமே, இதில் போயிருக்கிறான். ஏடி டயர் வேறு கம்மியாக இருக்குதுடா, பார்த்து போய்க்கணும். அவ்வளோதான் ப்ரோ, இந்த தோப்பு தான். எந்த இடத்துல நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க சொல்லலாமே. வரும் ஓட்டிக்கிறான். மாப்பிள்ளை வந்துட்டேன், மாப்பிள்ளை. முடிஞ்சுதானா? இந்த வாக்கியாலேவா? சரி சரி.
ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை பாருங்க நான் வரங்காட்டி முடிச்சேட்டான். இன்னும் இதில் ஒரு சுற்று வச்சுக்கிறான், அதில் ஒரு சுற்று வச்சுக்கிறான். 2 சுற்று ஓட்டினா கம்ப்ளீட் முடிஞ்சுது, ஃபினிஷ். பாருங்க, இதில் ஒரு கரை, இதில் ஒரு கரை. கொரகாடு கூட ஓட்டிக்கலாம் ப்ரோ. டோப்பெலாம் ஓட்டினோம்னா இது மாதிரி டோப்பெலாம் ஆத்தூர் டாப்பில் ஓட்டினா என்ன ஆகும் நீங்களே நினச்சி பாருங்க. ஏன் மாப்ப இந்த குரங்கு டாப்பு மட்டை பாருங்க எப்படி வளைஞ்சு கொடுக்குதா. ஆத்தூர் டாப்பில் இப்படி வளைஞ்சு கொடுக்காது, இதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் வந்து குரங்கு டாப்புக்கு போகிறதில்லன்னு வச்சுக்காங்களே. சரி, ஆத்தூர் டாப்புக்கு மட்டை அவ்வளோ செடின்னு உடையாது. இதே வந்து ஆத்தூர் டாப்பாக இருந்தால் சடன்னு உடஞ்சி போயிடும். அதுக்கோசரம் தான் நான் பெருசாக வந்து ஆத்தூர் டாப்பை விரும்புறதில்ல. இதுதான் மற்றபடிக்கு லுக் வைஸ் பார்த்தா ஆத்தூர் டாப் தான் சூப்பராக இருக்கும், வண்டிக்கு அமைப்பாக இருக்கும். ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது அப்செட்டுக்கு தான் ஆச்சுன்னா கூட ஆத்தூர் டாப்பில் எந்த சாதாரணமும் வராது, இது கூட உடஞ்சி போயிடும். ஆனால் இது மாதிரி எங்களுக்கு தோப்பு ஃபீல்டு அதிகமாகறதுனால இதுதான் ஓட்டியாக வந்து நிலமை. உடம்பு எப்படி மாப்பிளக்குது? இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிக்குமா? இல்லை நான் 2 குளுக்கோஸ் இறக்கிட்டு வந்துடலாமா? குளுக்கோஸ்னு கேட்டாலே வெறுப்பாக இருக்கும். ஆத்துக்காரம்மா வேறு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ப முடியாதுறான், இன்றைக்கி போய் ஊசி போட்டு வந்தான்னு சொல்லணும். ஊசி போட்டு வந்தாயா? எங்கே கறந்து தெரிஞ்சா? அப்போ கேட்கணும் வந்து பார்க்கலான்னு தெரியா என்னன்னு கேட்க போகிறேன். ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லை முடியாத கிடக்குறான், வந்து கஞ்சி தண்ணிக்கு வச்சு கொடுத்துட்டு போகிறது. அதுக்கு அந்த பிள்ளை என்னங்க, ஆனால் எனக்கே இன்னொரு ஆள் வைக்கணும் நீங்கள் பார்த்தியாண்ணா. மாப்பிள்ளை பாருங்க ப்ரோ, காற்று வாங்கிட்டு தான் ஓட்டு வரோம். அதெல்லாம் ஸ்லோவாகிடுது. நிற்கிதா? நிற்கல, ஸ்லோவாகி மறுபடியும் லூஸ் கண்ட்ரைட்டிங் ஆகிடுச்சு. நீ இதுலேயே பாரு, நின்னா வந்து சொல்லு. வேறு சுண்ணாம்பு வேறு மாதிரி விட்டுருங்க. இன்னொரு இது ஓட்டினா அப்படிங்களா? ஓரம் வச்சு எவ்வளோ ஆழம் ஓட்டு வச்சுக்கிறான் பாருங்களேன். ஏன்னா இல்லைனா பாருக்கு மண் வராது. இவ்வளோ எவ்வளோ இருக்குது இந்த காட்டுக்காரர். எப்படி தான் வந்து சோளம் வேச்சி வரல, பக்கத்து வயலில் வேச்சிக்கிறாரு, சோளத்தும் தரல. ஆனால் அவ்வளோ போல இருக்குது. ஆனால் அதில் ஒரு சுற்று இருக்க மாட்டேங்குது. ஓரம் வச்சுட்டு ஓட்டா ஓட்டு பாருங்க. மட்டை எந்த அளவுக்கு கொஞ்சம் போய் கிடக்குது. மட்டையோட வெட்ட வரமாட்டாங்க காட்டுக்காரர். எங்கள் சைடெலாம் இந்த தென்னை மரத்தை மட்டைலாம் உடைச்சிங்கன்னா அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக்கே ஆயிடும். மட்டைன்ட்டு உடைக்கூடாதுன்ட்டே இருப்பான். சார் மட்டை ஒன்று கூட உடையலையா? சரி, இதே ஆத்தூர் டாப்பாக இருந்தால் எல்லா மட்டையும் உடஞ்சிருக்கும். ஏன்னா அது டாப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்தி மாதிரி 4 மூலையிலே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தூர் டாப்பில் மட்டை சடன்னு உடையிறதுக்கு பார்க்கும். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. அந்த மூளை கொஞ்சம் வாட்டமாக இருக்கிறதுனால எப்படி வேணாலும் வளைச்சி கொடுத்துடும். இவ்வளோ தான் மேட்டர்னு வச்சுக்காங்களேன். வேறு ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணும் ப்ரோ, டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. மெயினாக காசு இல்லை. காசு இருந்தோம்னா பண்ணியிருப்பேன். இருந்த காசுலாம் ஒரு டேலர் ஒன்று எடுத்துகிட்டு செகண்டாக ஒரு 2 லட்சம் ஆச்சு. எடுத்து ஒரு 10 மாதம் செலவு பண்ணோம். இருந்த காசெல்லாம் அங்கே போயிருக்கு, காசும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மழை பெய்யும் ஏதோ 15 வருமானம் பண்ணலான்னு எவ்வளோ தூரம் மழை போல் கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம் நானும் மாப்பிள்ளையும். கடைசியில் பார்த்தா மழையே பெய்யாதாட்டுக்குது. இந்த வருஷம் எல்லா ஏரியாவும் இப்படி தானா, இல்லை நம்ம ஏரியா மட்டும் பெய்யலையா? உங்கள் ஏரியாவில் மழைக்குது பேஞ்சுதுன்னா சொல்லும் போய். சீனாவிலாம் வந்து மானம் பெரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளதில் அதில் பெரட்டி போடுறதுல ஒரு 2% பேஞ்சால் கூட பரவாயில்ல. ஆனால் பேயாதாட்டுக்குது. என்ன பண்ணுறது? சரி, பேயறது போயிட்டு நம்ம எதையும் சொல்லக்கூடாது. நம்ம சொல்லி மழை பெய்ய போகுதா, நம்ம சொல்லி நிற்க போகுதா? ஏதோ இன்னொரு 2 மழை பெஞ்சுன்னா கள்ள செடி நல்லா வந்துடும். ஏதோ ஒரு
ஏதோ 10-20,000 30,000 கள்ளக்குடி சுற்றலாம். அப்புறம் நம்ம நேரத்துக்கு இந்த வருஷம் மழையே பெய்ய மாட்டேன்டான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. தென்னை மரம் பாருங்க, மட்டை. ஆனால் வளர்த்தி மட்டை ப்ரோ. எங்கே தென்னை மரம் வாங்கிட்டு இருந்தான்னு தெரில. தென்னம்பில் மட்டை செம வளர்த்தி. இது வந்து ஒரு பள்ள சாடை. நல்லா பாருங்க, மேடு வெயில். இது ஒன்று மட்டும் வெயில் பள்ளம். ஆனால் மட்டை ஈக்காக வருது. காப்பு இப்போ தான் இறங்கியிருக்குது. நாம்பளும் வயக்காட்டில் வச்சுருக்குறோம். வயக்காட்டு தென்னைக்கே மரம் எந்திரிக்கல. இந்த மேட்டுக்காட்டு மண்ணுக்கு பாருங்க, செம்மண் பூமிக்கு தென்னை மரம் பர்ஃபெக்டாக வரும் ப்ரோ. களிமண்ணோட செம்மண் பூமியில் தான் வந்து தென்னம்பிள்ளை அட்டகாசமாக வரும். வேறு தெரியுது உங்களுக்கு. இது வச்சதெல்லாம் 20 அடி 22 அடி ஒரு மட்டை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ காலம் வச்சோம் இந்த அளவுக்கு நெவுள் கட்டியிருக்குதுன்னா அப்போ பெரிய விஷயம் தானே. அதுக்கு என்ன பண்ணாங்களோ தெரில. அப்புறமேட்டு எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரீலர்லாம் பிடிச்சி போச்சுங்கண்ணா. கம்ப்ளீட்டாக இறக்கி வேலை செஞ்சிட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா. ஆனாலாம் எப்படி சொல்கிறது, மாட்டு கொட்டாயில் நிறுத்திட்டாங்களாட்டுக்குது. எல்லாம் கிரீஸ்லாம் காஞ்சி போச்சு. ஒரு வருஷமாக நிறுத்தி வைக்கவும் கிரீஸ்லாம் காஞ்சி போச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அரிப்பட்டை கூட 2-3 வளைஞ்சு போய் கிடந்துச்சு. அதையே பெண்ட் எடுத்து போட்டோம். எல்லா பேரிங், எல்லா ரோலர் பேரிங், கிர பேரிங் எல்லாத்தையும் ஆனால் மீட்டரில் வெறும் 1100 தானே ஓடி இருந்துச்சு. அவ்வளோதான் ஓட்டிருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எடுத்தாந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாம்பிள் ஒரு 10 கத்தை ஓட்டி பார்த்துட்டோம். நமக்கு புதுசாக வேறு பேலர் ஓட்டணும்னு இப்போ வித்தியாசமாக தெரியும். இது நம்ம பேலர் மாதிரியே இருக்குது. ஆமாங்கண்ணா ஊருப்பட்டா கூட்டங்கண்ணா. அது எவாப்பட்ட கூட்டம். அப்புறம் போன வாரம் ஒரு பேலர் எடுத்தோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆனந்தன்னு, அவருக்கு ஒரு இல்லைங்கண்ணா இங்கே அவரே தான் அந்த குண்டுக்கு தான். அப்புறம் 2:20க்கு பிடிச்சிட்டோங்கண்ணா. அது இங்கே திருச்செங்கோட்டில் புதுசாக பேலர் எடுத்துருக்குறாங்க. அது ஏதோ அடமானத்தில் வச்சு முழுகி போச்சாட்டுக்குது. அப்புறம் 2:20க்குண்ணா. அது 2026-25 12வது மாதம். 12வது மாதத்து பேலரு. அது எதுவுமே அப்டேட் இல்லைங்கண்ணா. ஒரு அந்த மேனுவலாக பம்பு ஓப்பன் பண்ணுவோம்ல, அதில் ஒரு சின்ன பட்டம் வேறு மாடலில் போட்டு பண்ணிக்கிறாங்க. மித்தபடிக்கு அப்புறம் மீட்ரு பழைய மீட்ரு நம்ம ரியல் மீட்டரை தான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அது என்னங்கிறாப்புல சதீஷு கேட்டால் இதுதானே பெஸ்ட்டு, ரியல் மீட்டர் தான் பெஸ்ட்டு, அது அடிக்கடிக்கு சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படிங்கிறாரு. அப்புறம் அரிக்கம்பி மட்டும் ஒரு 20 கம்பி இல்லை, எல்லாம் லோக்கல் கம்பி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பிடிங்க வச்சுட்டு. ஆமாண்ணா எங்கண்ணா அன்புக்கிட்ட அவர் 70 ரூபா கம்பி தான் கொடுக்குறாரு. அப்புறம் இப்போ கொடுக்குறாரு பாருங்க 120 ரூபா 110 ரூபா போட்டு அந்த கம்பி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எனக்கு ஒரிஜினல் கம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேளுங்க. ஆமாம் 110 ரூபா அந்த கம்பிக்கும் 70 ரூபா கம்பிக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட்டுங்கண்ணா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 70 ரூபா கம்பி வாங்கி போட்டால் 50 கத்தை ஓடுதுன்னா 110 ரூபா கத்தியெல்லாம் என்ன சீசனுக்கு 10 கத்தி தானே கம்பி தானே உடையுது. அங்கேயும் வாங்கிக்கலாம்ண்ணா, சதீஷ்கிட்டையும் வாங்கிக்கலாம். ஆமாம் ஆனால் சதீஷே சொல்கிறானே 70 ரூபா அந்த பாபாஜி கம்பி. இது வந்து கம்பெனி கம்பியாக வருது, இதில் பேரே வராது, வெறும் காயத்தில் மட்டும் வரும். அது 70 ரூபா போட்டு வாங்குறது ஒருத்தலைங்கண்ணா, அது உடையுதுங்கண்ணா. கார்டு போடுவேன்,
அது என்னன்னா அதில் ஒரே ஒரு சின்ன இது 2 புது கம்பியாக மாற்றும் போது காடு போடுறது நல்லதுங்கண்ணா. ஒரு பக்கம் கட் ஆகி போச்சுன்னா நம்ம கழட்டி ஆல்ட்ரு பண்ணும் போது காடை கழட்டி போடலாம். என்ன காடு கழட்டிட்டா சவுண்டு கரமரம் வருதுங்கண்ணா. அண்ணா அப்படியே மேலே ஏறி நில்லுண்ணா. மாப்பிள்ள அப்படியே ஏறி நிற்க சொல்லு. ஏறினா காரம் அதிகமாக வரும். சரிண்ணா. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டா. ஆமாம், ஆன்லைனில் தான் வாங்கினேன். சரி, நீ இருங்க, கூப்பிட்றேன். ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்றேன், இருங்க. அதே கலப்பையில் ஓட்டி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா மண் இன்னும் நல்லா உயரமாக வரும். கரை ரொட்டேட்டர் மட்டும் தானே ஓட்டுறீங்க, அதனால் கொஞ்சம் ஆள் ஏறுனுன்னா கொஞ்சம் கரை நல்லா உயரமாக வரும். அது என்ன பொறுமையாக உக்காந்துக்க வேண்டி தான் கலப்பு மேலே. தென்னை மரம் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகிட்டா மேலே எந்திரிச்சிக்கும். அட என்னவோ உனக்கு மட்டுமாக்கா போகுது ரோடு வந்தா? ஊருக்கே போகுது. அது இல்லை என் நிலத்தில் போடக்கூடாதுன்னா விட்டுட்டா போகிறானுங்க. ஏதோ உங்களுக்கு நேரம் ஏதோ மரம் வளர்ச்சி வளர்த்தலனா கூட பரவாயில்ல, எல்லாம் பவுனு மாதிரி வச்சு வளர்த்தி அப்புறம் ஏதோ ஒன்று இத்தனை மரம் இருக்குது, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலெக்ஷன் போட்டு தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே அதை பற்றி இப்போல்லாம் கப்புச்சுப்பு நிறுத்திட்டாங்கக்கா. அக்கா இதில் உண்மை என்ன தெரியுமாக்கா? ரோடு வருதுன்னு அவன் ரோட்டுக்காரங்க அம்முன்னு இருந்தா கூட இந்த அக்கம் பக்கத்து காட்டுக்காரரை சொல்லி பீதி கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் கப்பு சுப்புன்னு நிற்கிது. எதுவுமே இது வரலாம் அந்த ப்ராசஸே இல்லை ரோடு வர்றதை பற்றி. ஆனால் இறக்குறவங்க அப்படிலாம் இல்லை, வரணும்னா அது வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு அந்த ரோடு இவங்க கண்ட்ரோல் இல்லைல்ல. அதனால் வந்து நம்ம இவங்க வந்தால் வராது அவங்க வந்தால் வராதுலாம் இல்லை. நம்ம நேரம் போகணுன்றா அதெல்லாம் எதுவும் இல்லை, உக்காந்துக்காங்க. நீ அப்படியே உக்காந்துக்கானா, அவன் பொறுமையாக திருப்பிக்கு வந்தால மாடு. இதே வந்து ப்ரோ நான் வந்து அன்னைக்கு போட்டேன், இப்போ வந்து இது போடுறது வேஸ்ட். என்ன கேட்டால் டிஸ்காக இருந்தால் இது மாதிரி ரொட்டேட்டரில் மட்டும் ஓட்டின காடை டிஸ்க்கு போட்டு இழுத்தோம்னா அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டு வரும் ப்ரோ. டிஸ்காக இருந்தால் அப்படியே வேஸ்ட். முள்ளுடா மாப்பு, முள்ளுடா அண்ணன் கூட அரைக்குறாருடா மாப்பு. டேய் முல்லைப்பூ, இந்த கலப்பு மேலே வந்து வயசானிகளை உட்கார வச்சு ஓட்டினா இது ஒரு பெரிய தலைவலி ப்ரோ. பார்த்து ஓட்டலாம் வச்சுக்காங்க, உடிந்து உழுந்துட்டாங்க வச்சுக்காங்க, மானங்கட்ட கூத்தாகி போயிடும். இப்படி தலைமட்டத்தில் ஓட்டினா அந்த பக்கம் பைப் லைன் போடுவாங்க. பைப் லைன் போட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சு. இந்த காரை போதும் 5 HP மோட்டருக்கு இந்த காரை உடைக்காது ப்ரோ. வேறு இருந்தால் கூட உடையும். 5 HP மோட்டருக்கு இந்த காரை நல்லா ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோ இந்தான ஒரு காரை அதில் போட்டுக்கிறாங்க பாரு. அங்கே வருஷம் ஓட்டி காரை போட்டுக்கிட்டால் நல்லது. காஃபி பார்த்தீங்கன்னா மட்டை ஒன்று கூட உடையாது. இதுதான் பிரச்சனையே இல்லாது. அதனால் இன்னும் பார் கலப்பை போடணும்னா தயவுசெய்து யாராச்சும் வந்து பார் கலப்பு மேலே ஆசை இருந்தால் டிஸ்க் மாடல் போட்டுக்காங்க ப்ரோ. ரேட்டு வந்து டிஸ்க் மாடல் எடுத்திங்கன்னா 30,000 என்னமோ வருது. ஆனால் இங்கே கரூரில் பொன்னர் சங்கரங்கிற கடையில் இருக்குது. வேறு கடை வேணால் கரூரில் பொன்னர் சங்கர் ரொட்டேட்ரு பேலர் விற்கிறாப்புல இல்லை, அவர்கிட்ட அந்த கடத்த மேலே நிற்க வச்சுக்கிறார். நான் ஒரு ஐட்டம் விலை காட்டேன் 35,000 என்னமோ விலை சொன்னார்.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஸ்டாக் இருக்குதான்னு தெரில, கேட்டு பாருங்கள். நீங்கள் கூகுளில் போட்டு அடிச்சிங்கன்னா கூட சரி, கரூர் பொன்னார் சங்கர்னு போட்டிங்கன்னா வரும். அவர்கிட்ட இருக்குது. இந்த தகுடு வாங்கிக்கிட்டு இதனால் ஆள் ஏற குறைச்சிக்கிட்டு இது என்ன கேட்டால் வேஸ்ட்டு. அது அந்த ரொட்டேஷன் தகுடு வந்து தேயும் ப்ரோ. தேஞ்சாலும் உழவே இல்லைனாலும் சரி, கரை இன்னும் பெரிய கரையை எதிர்பார்க்கலாம். இவ்வளோ அகலத்துக்கு மண்ணை சொல்லிட்டு கட்டாது. அவுத்துக்குள்ள இருக்கிற மண்ணையே ஒடிச்சு ஆழமாக கட்டிவிடும். முழங்கால வேறு வருது. இந்த பஞ்சாப் சைடெலாம் பாருங்கள் ப்ரோ, அதிகமாக அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தகுடு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அன்றைக்கி சும்மா விளையாட்டு போகல, 5 கலப்பு பிரேம் கிடக்குது அப்படின்னு செய்யலான்னு செஞ்சேன். 1.5 அடி உயரம், 2.5 அடி நீளம். ஆனால் இதுவும் வந்து நான் போட்டதுக்கு மேலே ஓடிருச்சு. அதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இது நான் ஓட்டுறேன். ஆனந்த் எடுத்துகிட்டு போவான், எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான். இதில் என்ன இருக்குது, அது என்ன, அது ஒரு 10 கரையில் கரை என்ன தேஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லிவிடுவேன். அதனால் இன்னுமே இது பெருசும் போடணும்னா அது மாதிரி போட்டுக்காங்க. இல்லை ப்ரோ இதே வேணும்னா நல்லா மண் காயணும், மண் காஞ்சிருக்கணும், அதில் உழவு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தகுட்டுக்கு வந்து சூப்பராக வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஈரம் மண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் இத்தனை வருஷமாக ஓட்டினதில் சொல்கிறேன். இல்லை ப்ரோ எங்கள் சைடு வந்து கொஞ்சம் களிமண் கரிசல் மண் அப்படின்னா தயவுசெய்து டிஸ்க்குக்கு போயிடுறது பெஸ்ட்டு. இந்த தகுட்டுக்கு போகாதீங்க, ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ, இன்றைக்கி வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் எதுவும் வேலை இல்லை. நேற்று 1 மணி நேரம் ஓட்டினோம். இன்றைக்கி இது எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ரொட்டாட்டர் ஓட்டிருப்போம். இப்போ ஒரு 1500 ஆகும். இப்போ டீசல் வேறு 2 வண்டிலையும் அழகாக கம்மி. ஓட்டுற பணத்துக்கு மேலே ஒரு 1000 ரூபாய் போட்டு டீசல் அடிச்சு வந்து வச்சுட்டா வேறு என்ன வேலை இருந்தால் ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. அதே இப்போ எதுவும் இல்லை, இதுவுமே புதுசாக வந்தது தான். நேற்றே வேலை இல்லைன்னா தான் நான் ஜேசிபி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. ஜேசிபி வீட்டை போனேன், ஏதோ இது நல்ல தண்ணி தொட்டி என்ன எடுக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன். மழை பெஞ்சால் தான் ஏதோ இந்த ஆவணி கடைசி புரட்டாசி பிறக்க தான் ஏதோ களைச்செடியெல்லாம் பிடுங்குவாங்க. இப்போ தான் களைச்செடியெல்லாம் பூ இறங்கியிருக்குது. இன்னும் 1 மாதம், ஆடி மாதம் புழுசும் வேலைக்காது ப்ரோ. சுத்தமாக ட்ரை ஆயிரும். என்ன பண்ணுறதுனே தெரில. ஏதோ மாதம் ஒரு ஆவரேஜாக ஒரு 20,000 25,000 ரொட்டேஷன் ஆனால் கூட அவனுக்கு ஒரு 10,000 போச்சு, நமக்கு ஒரு 5,000 கிடைக்குதுன்னு ஏதோ ஒன்று ஐடியா பண்ணலாம். சுத்தமாக ஓடலாம், என்ன பண்ணுறது? இது எனக்கே இந்த நிலமைனா இன்னும் சீசனுக்கு ஓட்டுற நண்பர்கள்லாம் நீங்களாம் என்ன தான் பண்ணுவீங்க? 2 டிரைவர் 3 டிரைவர் வச்சு மேனேஜ் பண்ணுவீங்களா? அவங்களாம் என்ன தான் பண்ணுவீங்க? நான் ஒரு டிரைவருக்கு சம்பளம் எப்படா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணிட்டுக்கிறேன். எல்லாம் வெறும் தென்னை மட்டை பாரு, பட்டக்குன்னு தென்னை மட்டையே மாட்டி தள்ளுது. மாப்பிள்ள என்ன 2 சுற்று போகணும். இதில் போயிட்டு திரும்ப போகணுமா? ஒத்த சுற்று ஒன்று மாட்டுதா? ஸோ அப்பா இந்த மட்டை ஆத்தூர் டாப்பாக இருந்தால் உடஞ்சிருக்கும். ஏதோ இந்த டாப்பாக இருக்கும் உடையில. பின்னாடி ஆள் உட்காந்துக்கிறதுனால பொறுமையாக ஓட்டுறதாகுது. ஆள் இல்லைன்னா என்ன மாப்பிள்ள என்ன ஸ்பீடாக கட்டடி வந்துருமா? ஏன்னா எப்படி சொல்கிறது, விழுந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, வயசு பையனாக இருந்தால் கூட விழுந்து எழுந்திரிக்குவோம். வயசான ஆளுங்கள்லாம் வந்து வண்டியில் ஏற்றுறதே பெருசு தப்பு ப்ரோ. இப்படி ஏற்றவே கூடாது. என்ன கேட்டால் கலப்பையில் ஒரு 2 சால் ஓட்டி போடுங்கன்னானதுக்கு என்னப்பா பண்ணுறேன், இதே தலைக்கு மேலே தேவையில்ல அப்படின்ட்டாங்க. யா நிர்வாசிட இந்தா கட்டிக்கலாம் பார்த்தையா. செஞ்சாங்க கட்டும் போதே சொன்னேன், மாப்பிள்ளை இதெல்லாம் நம்ம சோப் போடுறதுலாம் தாங்காதுரா மாப்பிள்ளான்னு. இல்லைல்லாம் மாமா நான் கட்டுவேண்ணா. இப்போ சிஞ்சான் பிடிச்சிட்டு போகுது, ஆடி பிடிச்சிட்டு போகுதுன்னு ராடி பிடிச்சிக்கிறான். அவ்வளோதான், போயிட்டு வந்தால் தீனிக்கு போ.
சின்ன வயல் தான். இதுனாச்சும் செலவு ஓடுதே. இது ஓடலாம். நிறைய பேர் சும்மா வண்டி வச்சுருப்பீங்களே, நிறுத்தி வச்சுருப்பீங்களே. நீங்கள் டிவி போடுற மகாராசனாக இருந்தால் எப்படி தான் கட்டிங்களோ தெரில. நான் ஒரு வண்டிக்கு டிவியே கட்ட முடியல. ஒவ்வொருத்தர் 2 வண்டிக்கு டிவி போட்டலாம் எப்படி கட்ட போகிறீங்கன்னு தெரில ப்ரோ. ஓகேன்பா, அவ்வளோதான், முடிச்சாச்சு. மாப்பிள்ளை வெளியே வரோம். இந்த வண்டி வேலையும் முடிஞ்சு. இதுக்கு ஒரு பம்பர் ஒன்று போடணும். அது இல்லாத ரொட்டேட்டரோட டம்மி சென்சிங் பெட் ஒன்று போடணும். பேலர் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு இந்த வண்டியோட வேலை முடிஞ்சிடும். சீசன் வரங்காட்டி இந்த ரேடியோ செட் வேறு வைக்காத கிடக்குது. இது வேறு வைக்கணும். பார்ப்போம். நமக்குன்னு நேரம் எங்கே ஒரு வேலை விட்டா ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக காசு இல்லை. மெயினாக பம்பரை போடணும்னா ஒரு 10-15 ரூபா வேணும். 20 ரூபாய்க்கு மேலே வேணும் பம்பரை போடணும்னா. ஏன்டா அந்த ஆளை இறக்கி விட்டு வர வேண்டியதாண்டா மாப்பிள்ளை, ஏன்டா ராவடி பண்ணுற. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அவரை இறக்கி விட்றா. ஏன்டா அவர் வச்சுட்டு படுத்துற? இறக்கி விட்டு நீ எப்படியா ஆட? கிளம்ப வேண்டிதான். 1500 ரூபாய்க்கு ஓட்டணும். அது ரொட்டேட் ஒரு 50 நிமிஷம் 1150 ரூபா. இது ஒரு 400 ரூபா கணக்கு போட்டுக்காங்க. 1550 ரூபா ஆகுது. 1500 ரூபா கொடுத்தாங்க. 50 ரூபா காந்தி கணக்கில் எழுதுறதான். காந்தி கணக்கு எழுதுனா அது ரிட்டர்ன் வருமானு நீங்களே நினச்சி பாருங்கள். மாப்பிள்ளை வந்து சைடு கொடுத்தானா. அப்போ இண்டிகேட்டர் வேறு. ஓகேன்பா, அதெல்லாம் நிறுத்திடும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ